அனுதினமும் படி இழக்கிறான்னு சொல்கிறோம். அது நம்மள்கிட்ட வந்து சேரணும்ல. இன்றைக்கு நமக்கு படி இழக்கப்படவில்லை என்றால் நம்முடைய கர்ம வினையின் காரணமாக நமக்கு அந்த படி கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு ஏதாவது ஒரு தீவினையின் காரணமாக சாப்பாடு கிடைக்கலப்பா, என்ன செய்யலாம்? ஐயோ பாவம், என்ன பாவம் செஞ்சானோ, எவன் குடும்பத்தை அழிச்சானோ, என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணானோ, அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் 3 வேளையும் நல்லா பருப்பு கடைஞ்சி ரசத்தை வச்சு கத்திரிக்காய் பொரியல் வறுவல்னு பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிப்பட்ட பாவத்தை நமக்கு தரும் என்று நம்மளுடைய இந்து தர்மம் சொல்கின்றது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ இங்கே கறிக்கஞ்சியை காய்ச்சி குடிச்சேனா அவன் வயிற்றுல கப்ப கப்ப நீ எரியுது பாரு, அந்த அக்கினி தீ அது ஒன்றை வந்து சேர்ந்துருண்டாங்கிறான்.